பெண்களுக்கு 1 லட்சம் தரேன். திமுகவிலிருந்து வந்த சர்ச்சை பேச்சு. ஸ்டாலினை ஓரம் தள்ளிய எம்எல்ஏ. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக, அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் வாக்குறுதி அளித்து வருகின்றன. முதல்வர் ஸ்டாலின் மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி 10,000 தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இப்படி விஜயும் வாக்குறுதி கொடுத்து வருகிறார். அந்த வகையில் என்னை முதல்வராக்கினால் மகளிருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை தருவேன் என திமுக எம்எல்ஏ பேசியிருந்தார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலானது. இது திமுகவினருக்கே ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி திமுக எம்எல்ஏ மகாராஜன் அண்மையில் நடந்த நிகழ்ச்சியில் இந்த சர்ச்சையான பேச்சை பேசியிருக்கிறார். இவரது இந்த பேச்சை கட்சி தலைமைக்கு தேனி மாவட்ட திமுக நிர்வாகிகள் கொண்டு சென்றனர். மகாராஜன் ஏற்கனவே 2 முறை சர்ச்சைக்குரிய வகையில் பேசி சிக்கியவர். முன்பு ஒரு முறை தேனி மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியில் எம்பி தங்க தமிழ்ச்செல்வனுடன் ஆட்சியர் முன்னிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவரை கட்சி தலைமை கண்டித்தது. அதன் பிறகு வரசநாடு அருகே மண்ணூத்துமலை கிராமத்தில் பெண்களிடம் பேசுகையில் ஓசி பஸ்ஸில் ஏறி ஜாலியா ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, தேனி சென்று வாருங்கள், உங்கள் வீட்டுக்காரர் சமைத்து வைப்பார் என அவர் பேசியிருந்ததும் சர்ச்சையானது. இதனையடுத்து அவரை மீண்டும் அழைத்த கட்சி தலைமை கடுமையாக எச்சரித்தது. இந்த நிலையில் என்னை முதல்வராக்கினால் பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன் என பேசி 3வது முறையாக சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இதனால் திமுகவினர் மகாராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு வருகின்றனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே இருப்பதால் ஆண்டிப்பட்டி தொகுதியில் இந்த சர்ச்சை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் ஆண்டிப்பட்டியில் கடந்த 2 முறை திமுகவை சேர்ந்த மகாராஜன் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் இந்த பேச்சால் இந்த முறை அவருக்கு சீட் கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் இப்படி பேசி வருவது சாதாரணம்தான். தலைமை இதெல்லாம் கண்டுக்காது. ஸ்டாலினை தவிர அனைத்து அதிகாரிகளும் முதல்வராகத்தான் திமுக ஆட்சியில் செயல்படுகிறார்கள் என்றே கூறப்படுகிறது.